பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 நவம்பர் மாதம் 25 திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை நினைத்து கொண்ட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதகரமான விதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா தீங்குகளிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா விபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை நினைத்து கொண்டு நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நன்றி ராஜா, நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஆமென். எத்தனை பேர் ஆமென் விசுவாசமா உண்மையா சொல்லுவார் ஹalleluya. கர்த்தர் என்னை தாங்கினதினால் நான் விழித்து கொண்டு இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா, நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆனந்தத்தோட கர்த்தாவே, ஆரோக்கியமா பலத்தோட மகிழ்ச்சியோடு எங்களை நடத்த போற உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. உம்முடைய சட்டை நிழலில் எங்களை மறைத்து கொள்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தேவோ என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களே அப்பா ஸ்தோத்திரம் ஹalleluya பிரகாசிப்பிக்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்தும். சேர்ந்து நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் ஒரு மனமாய் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி. நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய கர்த்தாவே குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் வேலை செய்கிற இடங்களில் இவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் ஒரு ஆசீர்வாதமா மாறட்டும் ஆண்டவர். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் அது மேனிஃபெஸ்டட் ஆகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆமென் பிரசன்ஸ் ஒவ்வொரு மக்கள் மேலும் மேனிஃபெஸ்டட் ஆகட்டும் ஆண்டவரே. இவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளின் மேலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதமா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya அப்பா ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபைக்காக நன்றி. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பலவீனங்களால் பாரப்படுகிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா வியாதிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மன கலக்கங்களும் மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். சாரீரிகமான கர்த்தர் சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. லங்ஸ் சம்பந்தமாயிருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். இப்போது லங்ஸ் குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா. உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீட்டிங்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில் நிரப்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களை, இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. கர்த்தர் ஆமென் அந்த மீட்டிங் ஆசீர்வதிப்பதற்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. இன்று ராத்திரியில் நடக்கிற அந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரளான கூட்டம் அந்த மீட்டிங்குள்ளில் இந்த மீட்டிங்குள்ள வருவதற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அதை சம்பந்திக்கும்படியாக அற்புதங்களை செய்யும். மீட்டிங் ஆசீர்வதியும். அதே ஆமென் பங்கு சேர ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையில் அது அற்புதமா மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரியில் நடக்கிற அந்த மீட்டிங்கை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எடுப்பதற்கு அது காரணமா மாறட்டும். ஆவிக்குரிய ஒரு ஊற்றுதல் அந்த மீட்டிங் மூலமா ஒவ்வொரு மக்கள் மேலும் வெளிப்படட்டும்
ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரியில் மீட்டிங்கை நாங்கள் ஊர்மனமாய் நாங்கள் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியில் ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார் என்று சொல்ல அளவுக்கு கர்த்தர் இன்று ராத்திரியில் பெரிய காரியங்களை செய்யும். மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டாகும். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் பங்கு சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் ஆமென் ஹல்லேலூயா 4ஆம் அதிகாரம் அதோட 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னையே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பவுலோஸ் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை அதோட கான்டெக்ஸ்டை வச்சு நாம் அதை ஆமென் படிக்கும் போது பவுல் அது 12வது வசனத்தில் இப்படித்தான் எழுதியிருக்குது. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஆமென். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் ஆமென் பட்டினியாயிருக்கவும் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம வாசித்த அந்த 13வது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் வருகிற எந்த சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், அந்த சிச்சுவேஷன்ஸை தாண்டி ஆமென் அந்த சிச்சுவேஷன்ஸ் நடுவில், அந்த சூழ்நிலைகளின் நடுவில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பரிபூர்ணமாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும் நம்மளால முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே. அதனால தான் பவுலோஸ் சொல்லுகிற என்னை பலப்படுத்துகிறார். பவுலை பலப்படுத்துகிற அந்த கர்த்தருடைய பலன் என்றது பவுல் வாழ்க்கையில் வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸையும் தாண்டி அதே மேறி ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியோட பரிபூர்ணமா திருப்தியாயிருக்க பவுலினை பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கிறிஸ்துவின் பலம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவோட வல்லமை என்றது, இந்த பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை என்றது ஒரு டுனாமிஸ் பவர். ஆமென் ஹல்லேலூயா. அது வந்து ஆமென் ஒரு பெரிய வல்லமை. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் வருகிற எந்த சிச்சுவேஷன்ஸையும் ஜெயிக்க, அதை முன்னேறி செல்ல உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவ ஆவி அந்த வல்லமை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் நான் வாசிக்கும் போது ஹல்லேலூயா ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிற அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண அந்த வல்லமை வெளிப்படும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவரை விட்டு போகும். பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் ஆமென் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹல்லேலூயா 4ஆம் அதிகாரத்தில் தெபோரா ஆமென் என்கிற ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு ஸ்திரியை குறித்து அவரை எழுதி இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு ஆள், சாதாரணமான ஒரு லேடியா இருந்தது. ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் வந்தது போது அவர் அசாதாரணமான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல அளவுக்கு அந்த தெபோரன் மேல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது ஆமென் நீங்கள் ஒரு அசாதாரணமா மாறும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதன் கிடையாது. அவன் சாதாரணமான ஒரு ஆளு கிடையாது. தெபோராள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமையிலேக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் ஆமென் ஹல்லேலூயா அந்த தெபோராள் மேல் வெளிப்பட்டதா இருக்கிற வல்லமை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையிலும் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் வெளிப்படும். நீங்கள் நார்மல் லெவலில் நின்று ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லெவலிலேக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த வல்லமை ஆமென் உங்களுக்குள்ளே அனல் மூட்டி நீங்கள் விடணும். அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது. ஆமென் ஸ்தோத்திரம். தீமோத்தேயோடு சொன்னது, நீ மகனே, நீ எப்படி உனக்கு நீ பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வல்லமை நீ அனல் மூட்டி விடும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் தேவ கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தில், ஆராதனையில், வசன தியானத்தில் எல்லாம் நீங்கள் ஊற்றிருந்த அதை நீங்கள் தியானித்த ஜெபித்த உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையை நீங்கள் அனல் மூட்டி விடுங்கள். ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் ஒரு அசாதாரணமான தேவ கிருபையும் வல்லமையும் அனுபவித்து வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஆமென் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் உங்களை குறித்த கர்த்தருக்கு திட்டமான ஆமென் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேற்றணும். அதற்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்க வாழ்க்கை ஒரு பராஜயமாய் வாழ்வதற்கு கிடையாது. நீங்கள் என்னைக்கும் வெற்றியோடு வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்குள் ஆமென் ஸ்தோத்திரம்
அற்புதமா மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, இன்று காலை வேளையில் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டி விட்டு அப்பா நீங்கள் ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஹalleluya இந்த நாள்களில் கர்த்தருடைய ஸ்பெஷல் ஃபேவரில் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்யட்டும். ஹalleluya கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும், நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.